ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கோல் அனிமே சீசன் 1 எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். இருந்தாலும் சில பேர் நேத்திக்கு போட்ட எபிசோட்ல நான் டீடைல்ஸ்ல இருக்கு இது வந்து செகண்ட் சீசன்ல கண்டினியூ ஆகும்னு சொன்ன உடனே என்ன ப்ரோ இன்னும் 2-3 எபிசோட் இருக்கு அதுக்குள்ள சீசனை முடிச்சிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஆனா அதுல நான் எங்கேயுமே சொல்லல இதுதான் சீசனோட ஃபைனல் எபிசோட்னு. சோ நான் இன்னைக்கு போடுற எபிசோட் இல்லாம இன்னும் 2 எபிசோட் இந்த சீசன்ல இருக்கு. அதனால நம்ம போடுற வீடியோவை பார்த்துட்டு இதுதான் கன்க்ளூஷனான்னு சொல்லி குழம்பி போயிடாதீங்க. சோ இன்னும் 2 எபிசோட் இருக்குது. ஆனா அந்த எபிசோட் இந்த எபிசோட் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட தெளிவா நீங்க பார்த்திருக்கணும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சைடுல வரக்கூடிய பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க गाइस டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் 11th வார்டுல இருக்கக்கூடிய சிசிஜி ஓடிய ஒரு சின்ன பிரான்ச்சை ஒரு வித்தியாசமான கோல் ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கோல்ஸ்க்கு நடுவுல எக்கச்சக்கமான ஆர்கனைசேஷன்லாம் இருக்குன்னு. அந்த மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சிசிஜி எப்படியாச்சும் கருவு இருக்கணும்னு இந்த சின்ன பிரான்ச்ல இருக்கக்கூடிய எல்லா ஹியூமன்ஸையும் கோல்ஸ் வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்குதுங்க. ஏன் இங்க இருந்து தப்பிச்சு போலாம்னு நினைச்சா கூட அவங்களையுமே கொடூரமா கொள்ளுதுங்க. இதனால இந்த பிரான்ச்சோட ஹெட் எப்படியாச்சும் தனக்கு மேல இருக்கவங்கள்ட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர வச்சு இந்த கோல்ஸ் போட்டு தள்ளுன்றதுக்காக போன் பண்ணி பேச ஆரம்பிக்க இந்த பக்கம் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கவங்களும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க வந்திருக்கிற கோல் யாரு அவன் எப்படி இருக்கிறான் பாக்குறதுக்குன்ற மாதிரி கொஞ்சம் டீடைல கேட்கும் போதே ஓ அப்படியா நான் பாக்குறது கொஞ்சம் ஒரு 6 அடி இருப்பேன் அது போக மூஞ்சில ஒரு மாஸ்க் போட்டிருப்பேன் முடிஞ்சா என்ன கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் போன் கட் பண்ணுது. ஏன்னா அந்த பக்கம் பேசிட்டு இருந்தவரை ஒரு கோல் போட்டு தள்ளிட்டு நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நாங்க கொண்டாச்சு. அதனால இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே நம்ம ஹெட் நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுதுன்னு இன்னொரு கோல் கிட்ட இது பேசிக்கிட்டு இருக்க மறுநாள் காலையில யோஷிமோராவும் ரெஞ்சியும் சேர்ந்துகிட்டு இந்த 11th வார்டுல நடந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா 11th வார்டுல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கோல்ஸ் மனுஷங்களை கொண்டு சாப்பிடறதுக்கு பதிலா ஜஸ்ட் அவங்களை அட்டாக் பண்ணி அவங்களை கொண்டுட்டு மட்டும் தான் இருக்குதுங்க. அதனால எதுக்கு இந்த மாதிரி கோல்ஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறுது என்ன நடக்குது அப்படின்றதை இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு. அதனால இப்ப நம்ம உடனே அன்டேக்குக்கு போய் ஆகணும். வா சீக்கிரம் கிளம்பலாம்னு யோஷிமோரா ரெஞ்சியை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அன்டேக்குள்ள யாரா இருக்கான்னு பார்த்தா நம்ம காணிக்கவும் டோக்காவும் மட்டும் தான் இருப்பாங்க. ஏன்னா 11th வார்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை விசாரிக்கிறதுக்காக யோஷிமோரா ரெஞ்சி மட்டும் போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய மத்தவங்களும் போயிருக்காங்க. அதனாலதான் இவங்க 2 பேர் மட்டும் இன்னைக்கு அன்டேக்குள்ள தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சடமா இந்த இடத்துக்கு 11th வார்டை சேர்ந்த பஞ்சோன்ற ஒரு கோல் நம்ம மேனேஜரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். அதாவது யோஷிமோராவை மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருப்பான். ஆனா இந்த இடத்துல தான் யோஷிமோரா இல்ல இல்லையா அதனால காணிக்கை கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிக்கிட்டு இருக்கும்போது டோக்கா டக்குன்னு குறுக்க போந்து ஹே இங்க பாருங்க நீ எதுவும் கோவம் பேச வேணாம் நம்ம உட்கார்ந்து பேசுவோன்னு ஒரு காஃபியை போட்டு கொடுத்து பேசும்போது தான் இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்ற விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவன் ரீசியோடைய ஒன் சைட்ல வரான். அதாவது இவன் ஒன் சைடா ரீசியோவை லோ பண்ணிருக்கான். அதனாலதான் இவன் ரீசியன்ற ஒரு கோலை தேடி வந்திருக்கிறேன் உங்களுக்கு அவளை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்ட உடனே இவங்க 2 பேருக்கும் செம ஷாக் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவன் 11th வார்டுல இருந்து ரீசியை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கானா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. அதனால இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகுற நீங்க எதுக்காக அவளை தேடுறீங்க அவகிட்ட ஏதாச்சும் முக்கியமா சொல்லணுமான்னு கேட்ட உடனே ஆமா அவகிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும் அதாவது அவளை இங்க இருந்து ஓட சொல்லணும் ஏன்னா அவளை தேடி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவனுக்கு காணிக்கை மேல இருந்து ரீசியோடைய ஸ்மெல் வந்துடுச்சு. அதனால இவனை புடிச்சுக்கிட்டு ஹே உண்மையை சொல்லு உனக்கும் அவளுக்கு என்ன தொடர்பு ஒருவேளை நீ அவளை காதலிக்கிறியா இல்ல அவ உன்னை காதலிக்கிறாளா டேய் உண்மையை சொல்றான்னு இவனை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும் போது தெரியாதனமா காணிக்கை தன்னுடைய தலையை வச்சு ஒரு முட்டவோ இவன் நாக் அவுட்டே ஆகிட்டான். சோ இந்த பக்கம் இவன் நாக் அவுட் ஆகி கிடக்கும் போது இன்னொரு பக்கம் சிசிஜில பரபரப்பா ஒரு மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 11th வார்டுல ஒரு பிரான்ச்ல இருந்த எல்லாருமே கோல்ஸ் போட்டு தள்ளிடுச்சு இல்லையா அதனாலதான் நம்ம மேல கையை வச்சவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது நம்மளும் கவுண்டர் அட்டாக் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா இந்த அட்டாக்ல 11th வார்டுல இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டாகணும்ன்ற மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஓ அப்படியா நான் இதுல கலந்துகிட்டேன்னு ஒரு சின்ன பையனுடைய வாய்ஸ் யாருன்னு பார்த்தா காணிக்கை கிட்ட சில நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிச்சிருந்திருப்பான் இல்லையா அந்த பையன் தான். அதனால இந்த பையனை இந்த இடத்துல பார்த்த உடனே எல்லாருமே இவனான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அன்டேக்குள்ள நாக் அவுட் ஆன நிலைமையில கடந்த அந்த பஞ்ச் இருக்கான் இல்லையா அவன் எப்பதான் கண்ணு முடிச்சு ஏந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுனதுனால இங்க பார்ப்பா நான் மன்னிச்சிரு ஏன்னா அவளை பார்த்து பல நாள் ஆச்சு இல்லையா அதனாலதான் அவன் மேல இருக்கக்கூடிய ஒரு பாசத்துல உங்ககிட்ட அப்படிதான் பேசிட்டேன். அதனால எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு அவ இன்னமும் உயிரோட இங்கதானே இருக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்கவும் காணிக்கைவுக்கு இப்ப என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவ உயிரோட இருக்கிறான்னு ஒரு பொய்ய சொல்லிட்டான். ஏன்னா அந்த பஞ்ச் அவளை ஒன் சைடா லவ் பண்றதுனாலதான் இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிறான் இல்லையா அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட அவ இறந்து போயிட்டான்னு சொன்னா இவன் வெக்ஸ் ஆயிடுவான்னு அவ உயிரோட தான் இருக்கிறா நான் பார்த்தே பல நாள் ஆச்சுன்னு ஒரு பொய்ய சொல்லி இருந்திருப்பான். இதனால இவனும் சரி ஓகே நான் அப்பனா இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் அந்த விஷயத்தை அவளை பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லிடு அது என்னன்னா அவளை இங்க இருந்து ஓட சொல்லு. ஏன்னா கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி அகுரிட்ரின்ற ஒரு கோலோடி ஆர்கனைசேஷன் 11th வார்டை வந்து அட்டாக் பண்ணாங்க. அப்படி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் எங்களையுமே அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வேலை என்னன்னா ரீசியை கண்டுபிடிக்கணும்ன்றதுதான். ஏன்னா ரீசியை கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ
ஒண்ணு அவங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. அதனாலதான் அவளை தேடி எப்படியாச்சும் உயிரோடவோ இல்ல பணமாவோ கொண்டு வர சொன்னாங்க. ஆனா அவளை நான் ஒன் சைடா லவ் பண்ணன்றதுனால அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு தோணுச்சு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவ இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றேன். சோ அவளை பாத்தீங்கன்னா இங்க இந்த ஓட சொல்லுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சடனா அகோரிட்டியில இருக்கக்கூடிய ஒருத்தவன் கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து இவனை அட்டாக் பண்ணிட்டு, டேய் புள்ள பூச்சி, உன்னை அன்னைக்கு உயிரோட விட்டு அவளை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட கூட்டிட்டு வர சொன்னோம். ஆனா நீ என்னடானா இங்க வந்து அவளை தப்பிக்க வைக்கிறதுக்கு பிளான போடுற, ஒய்யால உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே டோகா டக்குன்னு குறுக்க வந்துட்டா. ஏன்னா இங்க வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, டோகாவோடைய தம்பி அயோட்டோ தான். அதனால இவன் தன்னுடைய அக்காவை பார்த்த உடனே, ஐயோ உங்களை பார்த்த உடனே அக்கா அக்கான்னு வந்து கட்டி பிடிப்பேன்னு நினைச்சியா? அதுதான் கிடையாது. ஏன்னா நீ சின்ன வயசுல என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் உன்னை விட்டு நான் தனியா போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை பத்தி நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அது போக எக்கச்சக்க மனுஷங்களை கொண்டு நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா மாறிட்டேன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு புள்ள பூச்சின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, நான் உள்ள வரட்டுமா இப்படின்னு இந்த இடத்துக்கு மாஸ்க் மேன் தான் கூட இன்னொருத்தனை கூட்டிட்டு உள்ள வந்திருக்கான். அதனால இவனை பார்த்த உடனே இவர் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது, சரி ஓகே எல்லாம் ஆச்சரியமா பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இங்க வந்திருக்கிறதுக்கு காரணமே ரீசியை பிடிக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா அவகிட்ட எனக்கு தேவையான ஒண்ணு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த லவர் பாய் இருக்கான் இல்லையா, இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இப்பயும் அவளுக்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல, சார் நீங்க தேடி வந்த ஆள் இந்த வாழ்ல இல்ல சார்னு சொல்லும் போதே, வாஜம் முர்றா, எனக்கு எல்லாமே தெரியும், நானே அவளை கண்டுபிடிச்சுக்கிறேன். அவளுடைய ஸ்மெல்ல நான் ஸ்மெல் பண்ணிட்டேன். அவ இங்கதான் இருக்கிறா. அது போய் இவனுக்குள்ள, தம்பி உனக்குள்ளதான் அவ இருக்கிறா. இல்ல நான் தப்பா கண்டுபிடிச்சேனா? ஹே நீ சொல்லு, நான் கடான கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்படின்னு கூட வந்தவனை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே டோகா சும்மா இல்லாம அவனை விட்டு எட்ட போங்கன்னு குறுக்க வந்து லைட்டா ஒரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா இதை அசால்ட்டா மாஸ்க் மேன் தடுத்துட்டு, குட்டி பொண்ணு என் மேல கைய வைக்கிறதுக்கு 1000 வாட்டிக்கு ஒரு தடவை நீ யோசிக்கணும், இல்லனா இப்படிதான் ஆகும். இப்படின்னு மூஞ்சில ஒரு குத்திட்டு காணிக்கையை புடிச்சு போட்டு போனாட்டி அடிக்கவும் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய கோல் தன்மை வெளியில வந்துருச்சு. ஏன்னா இவன் ஏதாவது ஒரு ஆபத்துல இருக்கான ஆட்டோமேட்டிக்கா டிஃபென்ஸ் மோட் ஆன் ஆகுற மாதிரி கோல் தன்மை வெளியில வந்துருது. அதனால இவனுக்குள்ள இருக்கக்கூடிய கோல் வெளியில வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இது அவதான்ற மாதிரி ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்க இந்த மாஸ்க் மேனும், சரி ஓகே எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காணிக்கை திரும்பவும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் இவர்கிட்ட இருக்கக்கூடிய காகுனியை வெளியில கொண்டு வந்து அதுக்குள்ள இவனை அட்டாக் பண்ணப்போ இதை பார்த்துட்டு இருந்த டோகா இல்ல அப்படி பண்ணாதீங்கன்னு திரும்ப வந்து அட்டாக் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா இந்த இடத்துலதான் இவளுடைய தம்பி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் டக்குன்னு குறுக்க வந்து அடிச்சு போட்டுட்டு தேவையில்லாம இவர் கூட சண்டை போட்டு செத்துறாத, ஒழுங்கா ஓரமா போயிடுன்ற மாதிரி சொல்லவும், டேய் நான் யாருன்றது நீ மறந்துட்டியா, ஒழுங்கா எட்ட போயிடு, அவனை நான் காப்பாத்தி ஆகணும், அதனால நீ தேவையில்லாம என்னுடைய வழியில குறுக்க வராதன்னு இவ தன்னுடைய காகுனையை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண இவனுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரே மாதிரி காகுனை தான் இருக்குது. அதனால இவனுடைய அட்டாக் எதுவுமே இவனை அதிகமா பாதிக்கலன்றதுனால, ஹே நான் இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவன், உன்னை விட ஸ்ட்ராங் ஆனவன், அதனால நான் சொல்றது இப்ப நீ கேள்வி, இவன் ஒரு அட்டாக்க பண்ணவும் இவளுக்கு செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு. இது போதாதுன்னு இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த மாஸ்க் மேனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சா என்னன்னு தெரியல, டக்குன்னு காணிக்கையை புடிச்சு, ஏண்டா உன்னை காப்பாத்துறதுக்கு எத்தனை பேர் வந்துகிட்டு இருப்பாங்க, இதுக்கப்புறம் நான் உன்னை அடிக்கிற அடியில யாருமே உன்னை தேடி வரக்கூடாது, சாவுடா சாவுடா சாவுடா, அவ பொண்ணத்துக்கும் சேர்ந்து அடி வாங்கி சாவுடா சாவுடா சாவுடான்னு இவனை புடிச்சு போட்டு போன அடி அடிச்சுக்கிட்டே இருக்க இந்த அண்டேக்கு முழுக்க இவனுடைய ரத்தம் தான் செதறிக்கிட்டு இருக்குது. அது போக இந்த ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் வெறி கொண்டு இவர் அடிக்க வேற ஆரம்பிக்கிறாரு. அதனால இது எல்லாத்தையுமே இந்த மாஸ்க் மேன் கூட வந்தவன் பார்த்த உடனே, சரி ஓகே இப்ப நம்ம இவரை கண்ட்ரோல் பண்ணலனா இவர் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கொண்டுடுவாரு, அதனால இவர் எப்படியாச்சும் நார்மலா மாத்தி ஆகணும்னு தன்னுடைய காகுனே பவரை யூஸ் பண்ணி இவனை கொஞ்சம் நார்மலா மாத்தனதும் இந்த இடத்துக்கு வந்த எல்லாருமே காணிக்கையை தூக்கிட்டு இந்த இடத்துல கிளம்பி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சிசிஜில ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது இல்லையா, இந்த மீட்டிங்ல கடைசியா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த போர்ஸையும் இப்ப 11th வார்டுக்குள்ள அனுப்பி ஒரே நைட்லயே 11th வார்டுல இருக்கக்கூடிய எல்லா கோல்ஸையும் இவங்க அழிக்க போறாங்களாம். அதனால அந்த விஷயத்தை பத்தி இவங்கள்ட்ட சொன்ன உடனே அதுக்காக பிரிப்பரேஷன் எல்லாத்தையுமே இவங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. அம்மான் மட்டும் இன்னைக்கு வந்த அந்த குட்டி பையன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவங்க கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்றது எல்லாத்தையும் ப்ரொஃபைல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா சிசிஜில 19 வயசுல சேர்ந்த ஒரே ஒரு பையனா இவன் மட்டும் தான். அது போக இவன் பாக்குறதுக்கே விளையாட்டுத்தனமா இருக்கான் இல்லையா, ஏன்னா இந்த சின்ன பையனை இது வரைக்கும் சிசிஜில யாருமே பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு இவன் அண்டர் கவர்ல இருந்து எக்கச்சக்கமான கோல்ஸ் போட்டு தள்ளி இருக்கிறான். அதனாலதான் இவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அம்மான் இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு 19 வயசு தான் ஆகுதான் அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட பார்க்க இவனுடைய சீனியரும், தம்பி இவன் மட்டும் இல்லப்பா, நம்ம ஆர்கனைசேஷன்ல இப்ப ரீசென்ட் டேஸா ரொம்ப சின்ன வயசுல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. அண்ட் அது போக அவங்க கிட்ட எக்கச்சக்கமான திறமைகள் இருக்குது. இருந்தாலும் அவங்களை எல்லாரையும் இப்ப டைரக்டா நம்மளுடைய சண்டைக்குள்ள கூட்டிட்டு வர போறது கிடையாது. அதுக்கு பதிலா 13th வார்டுல இருக்கக்கூடிய நார்மலான கோல்ஸ் போட்டு தள்ள சொல்லி அவங்களை அனுப்பியிருக்காங்க. சோ கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவங்க நம்ம கூட ஜாயிண்ட் ஆடுவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அம்மானுக்கு மைண்ட் வேற ஒரு பக்கம் போகுது. என்னன்னா இதே வயசுல இருக்கிறவன் தான் நம்ம காணிக்கே, அதனால அந்த பையன் இன்னைக்கு கோலா மாறின பையன் என்ன அட்டாக் பண்ணல, அதனால எதுக்காக அவன் அந்த மாதிரி நடந்துகிட்டான், அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு பக்கம் இப்பதான் யோஷிமுராவும் ரெஞ்சியும்
ஒன் டேக்குக்கு வந்திருப்பாங்க. அது போக இந்த இடத்தோடைய நிலைமையும் டோக்காவுடைய நிலைமையும் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கோல்ஸையும் கூட்டு வச்சு இன்னைக்கு நைட் ஒரு மீட்டிங்க போடுறாங்க. ஆனா இந்த மீட்டிங்ல காணக்கேவை போய் காப்பாத்த போறோமா இல்ல காப்பாத்தாம விட போறோமான்னு எந்த ஒரு விஷயத்தையும் இவர் பேசவே இல்ல. அதனால ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, காணக்கேவை நம்ம காப்பாத்த வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்கப்போ இல்ல நம்மளுக்கு இப்ப நம்மளுடைய சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப 11th வார்டுல மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையால அகோரிட்ரி கோல் ஆர்கனைசேஷன் சிசிஜி மொத்தமாவே அழிக்க போறாங்க. சோ இந்த சமயத்துல நம்ம அவனை காப்பாத்துறதுக்காக உள்ள போனா நம்மளையுமே அவங்க சேர்த்து அழிச்சிருவாங்க. அதனால நம்மளால காணிக்கையை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லும் போது டோக்கா எப்பயும் போல இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க, கண்டிப்பா நம்மளால அவனை காப்பாற்ற முடியும், இல்ல உங்களால யாராலையும் வர முடியல சொல்லுங்க, நான் தனியா போயிட்டு அவனை காப்பாத்திக்கிறேன். ஏன்னா நீங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வராத போது காணிக்கையை தான் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தான், அதனால அவனை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்ற மாதிரி சொல்லப்போம் நிஷிக்கு யோசிச்சு பார்த்துட்டு ஆமா காணிக்கை சொல்ற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறான், அதனால நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், நானும் உன் கூட வரேன்னு சொல்லும் போது மத்தவங்களும் நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு இடத்துல யோசிமோராவே சரி ஓகே அப்பனா நீங்க அவனை காப்பாத்தணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்பனா உங்களுக்கு இன்னொரு ஆளும் தேவைப்படுவாரு. ஏன்னா இவங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்க வச்சு நம்மளால எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போய் வரலாம். அதனால இவனை கூடவே கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன உடனே இந்த இடத்துக்குள்ள வரக்கூடியவனை பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே செம சாக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே செத்து போயிட்டு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஷூ தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அதனால இவங்களை பார்த்த உடனே என்ன கண்ணுங்களா என்ன மிஸ் பண்ணீங்களான்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி அங்கங்க தனித்தனியா போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்ப எல்லா ஸ்டோரியும் ஒரே லைன்ல நேர்கோட்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அது போக நீங்க எதிர்பார்க்காத எல்லாமே இந்த எபிசோட்ல நடக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் வர போற எபிசோட்ல காணிக்கையை எப்படி இவங்க எல்லாருமே காப்பாத்த போறாங்க, அண்ட் காணிக்கையை கூட்டிட்டு போனவங்க என்ன பண்ண போறாங்க, இல்ல சிசிசி சேர்ந்தவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கான எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றது எல்லாத்தையும் உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் பண்ண தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் மூலமா சில விஷயங்களை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து உங்களை நான் மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் நான்.